அன்பார்ந்தவர்களே, வாக்குறுதிகளை பிறருக்கு கொடுக்கிறோம். ஆனால் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறோமா என்பது சில நேரங்களிலே கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுபவர்களே நம்பிக்கைக்கும் அன்பிற்கும் உரியவர்கள். அமெரிக்காவின் விஸ்கான்சின் பகுதியைச் சேர்ந்தவர் தாமஸ் குக் என்பவர். இவர் 1992 தனது நீண்டகால நண்பரான ஜோசப் ஃபீனியிடம் ஒரு வாக்கு கொடுத்திருந்தார். அதாவது, தனக்கு எப்போதாவது லாட்டரியில் பரிசு விழுந்தால் அதில் பாதியை ஜோசப்புடன் பகிர்ந்து கொள்வேன் என்று வாக்கு கொடுத்திருந்தார். 2020 ஜூலை மாதம் 10 தாமஸுக்கு லாட்டரியில் பரிசு விழுந்தது. பரிசு தொகை $22 மில்லியன். நம்முடைய இந்திய மதிப்பில் 164 கோடி ரூபாய். இதற்கிடையில் தனக்கு வந்த ஒரு தொலைபேசி செய்தியில் இன்ப அதிர்ச்சியில் உறைந்தார் ஜோசப். தொலைபேசியில் அவரை அழைத்த அவரது நண்பர் தாமஸ் தனக்கு $22 மில்லியன் பரிசு விழுந்துள்ளதாகவும் அதை தான் 28 ஆண்டுகளுக்கு முன் கொடுத்த வாக்குறுதியின்படி ஜோசப்புடன் பகிர்ந்து கொள்ள விரும்புவதாகவும் கூற ஜோசப்பால் அதை நம்பவே முடியவில்லை. தாமஸின் இந்த முடிவால் ஜோசப்புக்கு ஏறக்குறைய 82 கோடி ரூபாய் கிடைத்திருக்கிறது. பெரிய மனசுக்காரரான தாமஸ் குக் நிஜமாகவே நட்பிற்கு இலக்கணமான மனிதர். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுபவர்களே நம்பிக்கைக்கும் அன்பிற்கும் உரியவர்கள்.